சென்னையை அடுத்து செங்குன்றம் மீஞ்சூர் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள கிராமம் ஞாயிறு கிராமம். செங்குன்றத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ஸ்வர்ண கல்யாணராமர் திருக்கோயில், ஞாயிறு ஸ்வர்ண சுதர்சனர் திருக்கோயில். இந்த ஞாயிறு கிராமத்தில் சூரியனாருக்கு உகந்த புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக நிலத்தை தோண்டும் பொழுது உதயமானவர் ஸ்ரீ ஸ்வர்ண சுதர்சனர். இந்த ஸ்வர்ண சுதர்சனர் தோன்றிய நாள் முதல் தனக்குத்தானே தனி கோயில் அமைத்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்வகையாக வேண்டியவை அனைத்தையும் நிறைவேற்றி அருள்பாலித்து வருகின்றார். அருள்மிகு ஸ்வர்ண சுதர்சனர் திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுதர்சன யாகம் மற்றும் சுதர்சனருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு நடைபெறும் சுதர்சன யாகத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அவர்களின் தடைகளை நீக்கி துன்பம் துயரை துடைத்து மேன்மையான வாழ்வை அருள்பாலிக்கின்றார். முக்கியமாக புத்திரப்பேறு, திருமணத்தடை, தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, கல்வி இவை அனைத்தையும் வழங்குகின்றார். ஸ்ரீ சுதர்சன மகாமந்திரஹ. ஓம் அஸ்ய ஸ்ரீ சுதர்சன மகாமந்திரஸ்ய அஹிர்புத்ன்யோ ரிஷிः அனுஷ்டப்சந்தஹ. ஸ்ரீ சுதர்சன மகாவிஷ்ணுர்தேவதா. ரம் பீஜம் ஹும் சக்திः பட்கீலகம். ஸ்ரீ சுதர்சன பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகः. தியானம் சங்கம் சக்ரம் ச சாபம் வரசுமசிமிஷம் शूलपाशाङ्कुशाग्नीन् बिभ्राणं वज्रकेटौ हलमुसलगदा कुन्तमद्युग्रदंष्ट्रम् ज्वालाकेशं त्रिनेत्रं ज्वलदनलनिभं हारकेयूरभूषणम् ध्यायेत् षट्कोणसंस्थम् सकलरिपुजन प्राणसंहारचक्रम्. मूलमन्त्रः ॐ क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्म मन्त्र यन्त्र औषध अस्त्रशस्त्राणि संहर संहर मृत्योर्मोचय मोचय. ॐ नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरीताय. இவ்வுலகில் அனைத்து உயிர்களையும் காத்து அருள் புரிபவர் திருமால் என்னும் ஸ்ரீ மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் அடையாளங்களாக இருப்பது கதாயுதம், சங்கு, சக்கரம் ஆகும். சக்கரம் திருமாலின் அம்சம் கொண்ட ஒரு ஆயுதமாகும். எப்படிப்பட்ட தீமைகளையும் வேறறுத்து நன்மைகளை மட்டுமே பொழியும் சுதர்சன சக்கரம். சுதர்ஷன் என்றாலே மங்களகரமானது என்ற பொருள் உண்டு. சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பது என்று அர்த்தம். பிரதிபடஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோமபூஷண ஜனிபயஸ்தானதாரண
जगदवस्थानकारण निखिलदुष्कर्मकर्शन निगमसद्धर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन शुभजगद्रूपमण्डन सुरजनत्रासखण्डन शतमखब्रह्मवन्दित शतपथब्रह्मनन्दित प्रथितविद्वत्सपक्षित भजदहिर्बुद्ध्यलक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन निजपदप्रीतसद्गण निरुपधिस्फीतषड्गुण निगमनिर्व्यूढवैभव निजपरव्यूहवैभव हरिहयद्वेषितारण हरपुरप्लोषकारण जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन स्फुटतटिज्जालपिञ्जर पृथुतरज्वालपञ्जर परिगतप्रत्नविग्रह परिमितप्रज्ञदुर्ग्रह प्रहरणग्राममण्डित परिजनग्राणपण्डित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवननेतस्त्रयीमय सवनतेजस्त्रयीमय जय जय श्री सुदर्शन धनुजविस्तारकर्तन धनुजविद्याविकर्तन जनितमिश्रा சுதர்சன சக்கரம் கிருஷ்ணனின் சுண்டு விரலில் இருக்கும். விஷ்ணுவின் ஆள்காட்டி விரலில் இருக்கும். யார் மீதும் ஏவும் பொழுது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார். எதிரிகளை அழித்த பின் சுதர்சன சக்கரம் ஆனது மறுபடியும் தன் இடத்திற்கே திரும்பி விடுகிறது. எவ்வித அழுத்தமும் இல்லாத சூன்ய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடிகிறது. சுதர்சன சக்கரம் துளசியில் அடக்கக்கூடியது. அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் அளவு பறந்து விரிந்தது. ஓம் சுதர்சனாய வித்மஹே महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि சுதர்சன மகா மந்திரத்தை தினமும் காலையில் சொன்னால் அஞ்ஞான இருள் விலகும். எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகும். ஆபத்து நீங்கும். பயம் விலகும். தைரியம் பிறக்கும். சந்தோஷம் நிலைக்கும். இந்த தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் சுதர்சனர் மற்றொரு பக்கம் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ
महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे இங்கு சுதர்சன ஹோமத்தில் வேண்டுதலுக்காக மட்டை தேங்காய் தருகின்றனர். அவரவர் எண்ணம் ஈடேறியவுடன் தாங்கள் வாங்கி சென்ற மட்டை தேங்காயை மீண்டும் இந்த திருக்கோயிலிலேயே சமர்ப்பிக்கவும் செய்கின்றார்கள். வேண்டுதல் முடிஞ்சவங்க தேங்காய் எடுத்துட்டு அது கொடுங்க பார்ப்போம். धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् இங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ சீதா சமேத ஸ்வர்ண கல்யாண ராமர் சதுர்புஜங்களை கொண்டவர். சீதா பிராட்டியை தன் மடியிலேயே வீற்றிருக்க செய்திருப்பவர். திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் இவரிடத்தில் வந்து வேண்டினால் குறைகள் அனைத்தும் அகலும். கூட்டு குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீற்றிருக்கும் ராமர் தன் கைகளில் ஆயுதங்களை மாற்றி வைத்து இருக்கின்றார். திருக்கோயிலில் பிரத்யேகமாக சங்கானது வலது கரத்திலும் சக்கரமானது இடது கரத்திலும் இருக்கும். சீதா பிராட்டியாரை தன் மடியில் இருத்தி இருப்பதால் ஸ்ரீராமர் சாந்த ரூபியாக இருப்பதால் சங்கும் சக்கரமும் இடம் மாறி உள்ளது. மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும். ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். கலியுகத்தில் மந்திர ஜபத்தால் மட்டுமே ஒருவருக்கு வெற்றி கிட்டும். தெய்வங்கள் எல்லாம் ராம ஜபம் செய்ய வேண்டும் என்பதையே குறிப்பால் உணர்த்துகின்றன. தசரதருடைய புதல்வருக்கு ராம என்ற பெயரை வசிஷ்டர் சூட்டினார். ரா என்பது மூலாதாரம் ஆகும். ம என்பது தலையின் உச்சியில் உள்ள 1000 இதழ் இருக்கும் இடத்தை குறிக்கும். ராம என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி கிளம்பி தலை உச்சிக்கு சென்று விடும். ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். ராமர் கூட இலங்கையை அடைய பாலம் கட்டிதான் சென்றார். ஆனால் ஆஞ்சநேயரோ ராமநாமத்தினால் கடலையே தாண்டிச் சென்றார். ஒரு விதை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சிவிட்டு காயாகி பழமாகின்ற வரை பொறுத்திருக்க வேண்டும். அதுபோல நாம் ஜபம் செய்யும் மந்திரத்தை பொறுமையுடன் அது சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும். ராம மந்திரத்திற்கு தாரக மந்திரம் என்று பெயர். காரணம், தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள். எதில் தாண்ட விடுவது? பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து தாண்டுவது. மென்மையான எளிமையான ராமநாமம் நம்முடைய பாவத்தை எல்லாம்
விளக்கக்கூடியது. ராம ராம என்றே சொல்லிடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜா ராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜா ராம். ராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வம் தேடி வரும். ஜானகி ராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வம் தேடி வரும். கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜா ராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜா ராம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அதில் ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தார். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தான். வரம் கொடுத்தான். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜா ராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜா ராம். ரகுபதி ராഘவ ராஜா ராம். ரகுபதி ராഘவ